Namaste students, hope all are fine. In this term we have seen in the history 2 lessons we have seen. This week we are going to see our geography lesson. In general geography தான் நம்ம இது வரைக்கும் 6th standard 7th standardல first term second termல படிச்சிருக்கோம். பட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு லெசன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் தி காண்டினென்ட், தட் இஸ் வி மூவ் டு வேர்ல்டு ஜியோக்ரஃபி. அதில் த வேர்ல்டு கன்சிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும், அதாவது 7 காண்டினென்ட்ஸ். என்னென்ன காண்டினென்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும்: ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஸோ தேர் ஆர் 7 காண்டினென்ட்ஸ். ஸோ இந்த காண்டினென்ட்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு 6th ஸ்டாண்டர்டில் ஏஷியா அண்ட் யூரோப் இந்த காண்டினென்ட்ஸ் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சிடும். திஸ் இயர் we are going to see about North America and South America. So what are all the specialities, what are the special features, what are the natural vegetation, so geographical features, so all that we are going to see in this lesson. North America. So North America lies in the latitude of 7 degree north latitude. latitudes உங்களுக்கு தெரியும், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் ட்ரா ஆகிற இமேஜினரி லைன்ஸ் ஆர் கால்ட் latitudes. இதில் 0 degree latitude நமக்கு தெரியும், இட் இஸ் ஈக்வெட்டார். ஸோ இந்த நார்த் அமெரிக்கா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், நியர்லி 7 degree நார்த்துலேருந்து கிட்டத்தட்ட 87 degree நார்த். ஸோ இது 80, இதுக்கு மேலே இங்கே இது வரைக்கும் நார்த் அமெரிக்கா இருக்குது. ஸோ இந்த latitude ரீஜனில் கவர் ஆகுது நார்த் அமெரிக்கா. ஸோ அண்ட் தென் இதனுடைய பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் இதனுடைய பவுண்ட்ரிஸ் பார்க்கும்போது பாரு, ஆட்டோமேட்டிக்லி வெஸ்டர்ன் சைட் பசிபிக் ஓஷன், eastern side it is Atlantic Ocean, in the south South America, so in the north it is Arctic region. These are the natural boundaries. North America oda natural boundaries nu paakumbodhu, in the west it is Pacific Ocean, in the east it is Atlantic Ocean, in the south it is South America, in the north it is Arctic Ocean. So apart from this, இதனுடைய சவுத் அமெரிக்காவையும் நார்த் அமெரிக்காவையும் டிவைட் பண்ணுற இந்த ரீஜன் பனாமா கனால்னு சொல்லுவோம். இட் இஸ் இஸ்துமஸ். ஆஃப்டர் தட் அங்கே வந்து ஒரு கெனால் லைட் பண்ணது. ஸோ இஸ்துமஸ் இஸ் தி லார்ஜ் லேண்ட்மாஸ் ஏரியா தட் டிவைடட் தி 2 மேஜர் கண்ட்ரீஸ். இங்கே மேஜர் காண்டினென்ட்ஸை டிவைட் பண்ணுது இந்த பனாமா இஸ்துமஸ்ங்கிறது. லேட்டர் ஆன் இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கெனால் லைட் பண்ணிட்டு இது பனாமா கெனால்ங்கிறது இங்கே இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் தென் பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது இட் டிவைட்ஸ் நார்த் அமெரிக்கா டு ஏஷியா. ஸோ இந்த நார்த் அமெரிக்கா ஏஷியா நீங்கள் வேர்ல்டு வந்து நம்ம இட் இஸ் இன் ரவுண்ட் ஷேப். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுக்கு இந்த பக்கம் ஆக்சுவலாக ஏஷியாவோடது வந்துடும். ஸோ அப்போது இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் தான் நார்த் அமெரிக்காவையும் ஏஷியாவையும் செப்பரேட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி பவுண்ட்ரிஸ். ஸோ இன் ஜென்ரல் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நார்த் அமெரிக்காவில் என்ன மேஜர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 3 மேஜர் கண்ட்ரீஸ்: கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ. தீஸ் 3 ஆர் தி மேஜர் கண்ட்ரீஸ். ஸோ இதில் பார்த்தேன்னா தெரியும், திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா பொலிட்டிக்கல் மேப். ஸோ திஸ் இஸ் கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா and this is Mexico. These 3 are the major countries North America. So apart from these countries, there are 7 small countries comprises it referred as Central America. So இங்கே ஒரு 7 சின்ன சின்ன கண்ட்ரீஸாக இருக்குது. ஸோ இதில் these include நிக்கராகுவா, ஹோண்டுராஸ், குவாட்டமாலா, பனாமா, கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார் அண்ட் பெலிஸ். ஸோ இப்படி ஒரு seven small countries. இதுக்கு இட்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு அதோட இதில் இதாகுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன்
ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கியூபா, வெஸ்ட் இண்டீஸ், ஸோ இது மாதிரி ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் நார்த் அமெரிக்காவோட போர்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் டு தட் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது நம்ம ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேச்சுரல் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக we divided into 4 major categories. So in the 4 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, in the west it is Rocky Mountain, and then next to that Great Plains, next to that Appalachian Highlands, and then Coastal Plain. These 4 are the major physical divisions of North America. So Rocky Mountain, Great Plains, Appalachian Highlands, and then கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ இதில் ராக்கி மவுண்டைன்ஸ் பார்க்கும்போது ஸோ நார்த் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் ரீஜனை கவர் பண்ணுறது ராக்கி மவுண்டைன்ஸ். ஸோ இந்த என்டையர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்திங்கன்னா தீஸ் ஏரியா இஸ் தி ராக்கி மவுண்டைன் ரீஜன். ஸோ இதுலேயே வெஸ்டர் ஹைலாண்ட்ஸ்னு ராக்கீஸ்னு இந்த 2 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெர் ஆர் ஸோ மெனி வேலிஸ் அண்ட் பிளாட்டூஸ் ஆர் ஹியர். So next to that the Great Plain. So most of the rivers originate here. The Great Plain la fertile region convert பண்ணது இந்த வெஸ்டர் ஹைலாண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகி டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் தான் எல்லா ரிவர்ஸும் ட்ரெயின் ஆகுது. ஸோ தட் திஸ் ரீஜன் கன்சிஸ்ட் ஆஃப் பிளெயின் ரீஜனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் Appalachian Mountain. It is a very old fold mountain, small mountains, small peaksலாம் இங்கே இருக்குது. அண்ட் தென் coastal plains. So these 4 are the major physical divisions. ஸோ இதனுடைய டீட்டெயில் இதை ஒன் மோர் வீடியோ கிளிப்பிங்ஸில் அனுப்புகிறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது இவங்களுடைய மினரல் வெல்த், வெஜிடேஷன், பாப்புலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் கன்வெர்ட் பார்த்துக்குறோம். தேங்க்யூ கேர்ள்ஸ்.